கிரிப்டிக் பிரெக்னன்சி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எஸ். இந்த பிரெக்னன்சி அப்போ வந்து ஒரு பெண் வந்து வயிறு பெருசே ஆகாதுங்க. அவங்களுக்கு பிரெக்னன்ட்டா இருக்காங்களான்னு கூட தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து வயிறு ஃப்ளாட்டா இருக்கும். நார்மலா வந்து பிரெக்னன்ட் ஆனா வயிறு வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பல்ஜ் ஆகும்ல. அந்த மாரி ஆகவே ஆகாது. அண்ட் தென் மெயினா வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. நார்மலா வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா, பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி அது யூட்ரஸ்குள்ள வந்து அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும். பட் இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்போ வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நார்மலா வந்து அவங்க ரொட்டீன் லைஃப்ப வந்து அவங்க வந்து லீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலா வந்து அவங்களுக்கு எப்போ வந்து குழந்தை வந்து பிறக்கும்னே அவங்களுக்கே தெரியாது அந்த பெண்மணிக்கு. இப்ப நாளைக்கு அந்த குழந்தை வந்து பொறக்க போகுதுன்னா, இன்னைக்கு கூட அவங்களுக்கு தெரியாதாம். என்னதான் டெஸ்ட் பண்ணி எடுத்தாலுமே வந்து தெரியவே தெரியாதாங்க. இதுக்கு பேரு தான் வந்து கிரிப்டிக் பிரெக்னன்சி. இந்த மாரி பிரெக்னன்சில ஒரு பெண்மணி வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க. ஆண் குழந்தை ஃபாரின் கண்ட்ரில. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு கேட்க வந்து கிரேஸியா இருந்தது. அதனால தான் வந்து உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணேன். மெயினா வந்து இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிஓடியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்க உடல்ல வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படலாம். அப்புறம் வந்து உணவு பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவனிக்காம விட்டுறோம்னா, இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சி உங்களுக்கும் ஃபியூச்சர்ல வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ பி அவர் மக்களே. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.